2026 ஜனவரி 19 அன்று ஐரோப்பாவின் இரவு வானம் இயற்கை அதிசயத்திற்கு சாட்சியாக அமைந்தது. பொதுவாக துருவ பகுதிகளில் மட்டுமே தென்படும் அரோரா எனப்படும் துருவ ஒளி அன்று ஐரோப்பாவின் பெரும் பகுதியை சிவப்பு மற்றும் பச்சை நிறங்களால் அலங்கரித்தது. பூமியிலிருந்து 262 மைல் உயரத்தில் சுற்றி கொண்டிருக்கும் சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து ISS நாசா இந்த அற்புத காட்சியை படம் பிடித்துள்ளது. சர்வதேச விண்வெளி நிலையம் மத்திய தரைக்கடல் பகுதிக்கு மேலே பறந்தபோது இரவு 10:02 அந்த மணி அளவில் இந்த புகைப்படம் எடுக்கப்பட்டது. நாசா விண்வெளி வீரர் கிறிஸ் வில்லியம்ஸ் எடுத்த இந்த படத்தில் பூமியின் வளைவுக்கு மேலே ஒளித்திரைகள் போல அரோரா படர்ந்துள்ளது. அதன் கீழே இருளில் மூழ்கிய ஐரோப்பா கண்டமும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மின்னும் நகரங்களின் விளக்குகளும் ஒரு கனவுலக காட்சியை கண்முன் நிறுத்துகின்றன. சூரியனில் இருந்து வெளிப்படும் மின்னூட்டம் பெற்ற துகள்கள் சூரியக்காற்று மூலம் பூமியின் காந்தப்புலத்தை வந்தடைகின்றன. இவை வளிமண்டலத்தின் மேலடுக்கில் உள்ள ஆக்சிஜன் மற்றும் நைட்ரஜன் வாயுக்களுடன் மோதும்போது ஆற்றல் உமிழப்பட்டு ஒளி உருவாகிறது. வளிமண்டலத்தின் கீழ் அடுக்குகளில் உள்ள ஆக்சிஜன் துகள்களுடன் மோதும்போது பச்சை நிறம் உருவாகிறது. வளிமண்டலத்தின் மேலடுக்குகளில் ஆக்சிஜன் துகள் குறைவாக உள்ள உயரத்தில் சிவப்பு நிறம் உருவாகிறது. நைட்ரஜன் துகள்களால் இவை உருவானாலும் மனித கண்களுக்கு இவை அவ்வளவு தெளிவாக தெரிவதில்லை. ஒரே நேரத்தில் சிவப்பும் பச்சையும் தெரிந்தால் சூரிய ஆற்றல் வளிமண்டலத்தின் பல அடுக்குகளை ஒரே நேரத்தில் ஊடுருவுகிறது என்று அர்த்தம். இந்த அரோரா வெறும் அழகு மட்டுமல்ல, அறிவியலும் கூட. விண்வெளி, வானிலை, ஸ்பேஸ் வெதர், செயற்கைக்கோள் தொழில்நுட்பம் மற்றும் தகவல் தொடர்பு சாதனங்களை பாதிக்கும் வல்லமை கொண்டது. அரோராக்கள் துருவ எல்லைகளை தாண்டி தெற்கு நோக்கி விரிவடைவது ஒரு சக்தி வாய்ந்த புவி காந்த புயல் ஏற்பட்டுள்ளதை குறிக்கிறது. நவீன சமூகம் செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தை அதிகம் சார்ந்திருப்பதால் இத்தகைய நிகழ்வுகளை கண்காணிப்பது மிகவும் அவசியமானது. விண்வெளி வானிலை கணிப்புகள், ஸ்பேஸ் வெதர் மாடல்ஸ் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையிலான நெருக்கமான தொடர்பை புரிந்து கொள்ள வழிவகை செய்கின்றன.